நம்பரே ரிப்பீட்டாக வந்துருக்கிறார் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வேல்யூ இருக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வந்த நம்பரே ரிப்பீட்டாக வந்துருக்குதான்னு சொல்லி பாருங்கள். 9.8 9.8 வந்திருக்கு, 6.8 அப்படி வந்திருக்குது. ஓகே, அப்படின்னா நம்ம என்னத்துக்கு பயனுங்க, என்ன யோசனைக்கு ஏபி நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பயணம். ஓகேங்களா, ஏ வந்து என்னட்டு எடுத்துக்கணும் 9.8ங்க, பிங்கிறது என்னட்டு எடுத்துக்கணுங்க 6.8. ஓகேங்களா, அப்படி சம்மில் அப்ரோச் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சுது. ஏ கியூப்பாக மாறுமாங்க, ஏ கியூப் மைனஸ் இது வந்து பின்னு எடுத்துக்கிறோமாங்க, பி கியூப்பா பி கியூப். நெக்ஸ்ட்டு 9.8 என்னட்டு எடுத்துக்கிற ஏவா, ஏ ஸ்கொயர்டா ஏ ஸ்கொயருங்க. நெக்ஸ்ட்டு 9.8 ஏன்னு எடுத்துக்கிறோம், அடுத்து 6.8 பின்னு எடுத்துக்கிறோமா ஏபிங்க. அடுத்து 6.8 என்னட்டு எடுத்துக்கிற பியாங்க பி ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அடுத்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு ஃபார்முலா அன்றைக்கே படிக்க சொன்னேன், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டாங்க பை கீழே இருக்கிற டைமுங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படியே எழுதிட்டுனாங்க. இந்த டைமு கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க, ஏ மைனஸ் பி இருக்குமாங்க. அவ்வளோதான். இனி ஏ வேல்யூலேருந்து பி வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 9.8 மைனஸ் 6.8 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வருதாங்க. 3 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி தாங்க. ஓகேங்களா, சம்மு கஷ்டமே இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நான் அதான் பேசிக் ஃபஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு ஃபார்முலா என்னென்ன தேவையோ அந்த ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்தேன். ஃபார்முலா நிறைய இருக்குது. ஓகேங்களா, நம்ம சம்முக்குள்ளே இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணுவோமே டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ண. ஓகேங்களா, எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துருக்கு. ஓகேங்களா, ஆனால் தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ரீவியஸ் கொஷின் இப்போ அப்ரோச் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நான் ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ட்ரை பண்ணாமல் விட்றாதீங்க. தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து முடிச்சோன்னே ட்ரை பண்ண முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா.